அந்த மலைக்காட்டில் ஜெமி அப்படிங்கிற ஒரு நீல நிற குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஜெமி குருவியோட வீட்டோட மேற்கூரை ரொம்ப உடஞ்சி போய் இருந்தது. இதனால அந்த குருவி மழைக்காலங்கள்லையும் பனிக்காலங்கள்லையும் வீட்டில் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எப்படியாவது இந்த வீட்டை நாளைக்கு நாம சரி பண்ணணும். ஜெமி குருவி வீட்டை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தது. அந்த நேரத்தில் ஐடா குருவி எதிர வந்தது. என்ன ஜெமி குருவி, எப்படி இருக்க? பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னோட வீடு ரொம்ப உடஞ்சி போய் இருக்கு, சரி பண்ணணும், அதான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்கிட்ட காசை வாங்கி அந்த வீட்டை சரி பண்ணு, ஆனால் வட்டி கொடுத்துடணும். சரி, ஓகே, கொடுத்துடுறேன். ஜெமி குருவி ஐடா குருவி கிட்ட கடன் வாங்கி தன்னுடைய உடஞ்சி போன வீட்டை ரொம்ப அழகாக சரி பண்ணி வச்சுருந்தது. ஐடா குருவி ஜெமி குருவி வீட்டுக்கு வட்டி பணம் வாங்கிறதுக்காக வந்தது. வீடு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஐடா குருவி ஆசைப்பட்டுச்சு. ஜெமி குருவி, வட்டி கொடு. என்கிட்ட இந்த மாதம் காசு இல்லை, அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். வட்டி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே இன்னையிலிருந்து இந்த வீடு எனக்கு சொந்தம். ஜெமி குருவி அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு. ஜெமி குருவி அழுதுகிட்டே இருந்தது. அப்போ அந்த இடத்துல எஸ்தர் குருவி வந்தது. ஜெமி குருவி, எதுக்காக அழுற? உனக்கு என்ன ஆச்சு? ஐடா குருவி கிட்ட என் வீட்டை சரி பண்ணுறதுக்காக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தேன். என்னால் வட்டி கட்ட முடியல. ஐடா குருவி என்னை வீட்டை விட்டு வெளியே பற்றிடுச்சு. இனிமே அந்த வீடு ஐடா குருவிக்கு தான் சொந்தமா. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுது. நாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கடனாக கொடுத்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்படின்னு லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஜெமி குருவி, என்னோட தோட்டத்தில் காய்கறி ரொம்ப விளைஞ்சிருக்கு. அந்த காய்கறிகள் எல்லாம் விற்று நம்ம ஐடா குருவிக்கு கொடுக்க வேண்டிய கடனை திரும்ப கொடுத்து அந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம். இதையெல்லாம் தூரமாக இருந்து ஐடா குருவி கேட்டுக்கிட்டே இருந்தது. நம்ம ஜெமி குருவியோட வீட்டுக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஐடா குருவி ஃபீல் பண்ணுச்சு. ஐடா குருவி, இந்தா உன் காசை நீ வாங்கிக்கோ, என்னோட வீட்டை எனக்கு திரும்ப கொடுத்துரு. ஜெமி குருவி, என்னை மன்னிச்சிரு. உன்னோட கஷ்டத்துக்கு நான் உதவாம வட்டிக்கு ஆசைப்பட்டு என்னோட காசை கொடுத்துட்டேன். எனக்கு வட்டி வேண்டாம், என்னை மன்னிச்சிரு. உன் வீட்டை நீயே எடுத்துக்கோ. ஏசப்பாக்கு உண்மையான பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். என்னை மன்னிச்சிருங்க 2 பேரும்.